முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ஒரு சாப்பாடு போட்டாங்க. ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாட்டுக்கு பின்னால மதுபானமும் என்ன செஞ்சப்பட்டுச்சு, பங்கிடப்பட்டுச்சு. எல்லாம் இன்றைக்கு எங்களோட பெரிய பெரிய ஃபங்க்ஷன்கள்ல அந்நியர்களுடைய இந்த மதுபானம் விநியோகிக்கப்பட்டது போல, அப்ப அங்க மதுபானம் முழுமையாக ஹராமாக்கப்பட்டிருக்கல. இப்ப மதுபானம் பங்கிடப்பட்டுச்சு, குடிச்சாங்க. இப்ப புத்தி என்ன செஞ்சிட்டு, எல்லாத்துடைய புத்தியும் பேதலிச்சிட்டு வித்தியாசமாக மாறிட்டு போதே ஏறிட்டு. இப்ப மகரிபுடைய தொழுகை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால தொழுவிச்சாங்க. அதுல ஒரு சூரா ஒன்று ஓடினாங்க. என்ன சூரா தெரியுமா? குல் யா அய்யுஹல் காஃபிரூன், ஏ நிராகரிப்பாளர்களே, லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்கக்கூடியவற்றை நாம் ஒருபொழுதும் வணங்க மாட்டோம். இதுதான் அவருடைய மீனிங். குடிச்சு போட்டு என்ன செஞ்சாங்க, ஓதினாங்க, அஅபுது மா தஅபுதூன், நீங்க வணங்கக்கூடியவற்றை எல்லாம் நாங்களும் வணங்குவோம். மீனிங் அப்படியே மாறிட்டு போத. குடிச்சா யார் குடிச்சாலும் போததான், நல்லவன் குடிச்சாலும் போததான், கெட்டவன் குடிச்சாலும் போததான். இப்ப போத உண்டாகிட்டு இப்ப இப்படி அர்த்தம் மீனிங் ஆகிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலைப்பட்டாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா மூன்றாவது ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கிட்டார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் மதுபானத்தை குடிச்சு போதை மிகைத்த நிலைமையில தொழுகை பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம். அத்தஹரீமுல் ஜுஸ்இன்னு சொல்லுவாங்க. தொழுகைக்கு வெளியில குடிக்கிறதுக்கு ஏழும், தொழுகைக்கு உள்ளால குடிக்கிறதுக்கு ஏழாது, பாக்கி சொன்னா குடிக்கிறதுக்கு ஏழாது. இப்படியாப்பட்ட ஒரு சட்டம் நிலைமை அந்த காலகட்டத்தில் அப்படியே வந்துச்சு. இப்ப மூன்றாவது ஆயத்தும் இப்படியே ஓதி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் பல காலங்கள் போகுது. ஒரு நாள் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் இப்படியாப்பட்ட ஒரு நேரத்துல தொழுகை முடிஞ்சிட்டு, தொழுது முடிஞ்சு அந்த காலத்துல ஒரு வரும் இருந்துச்சுன்னாங்க, வகானு யதசாமரு, இரவுல 4 கூட்டாளிமார் சேர்ந்து, பழைய பொடிமார் சேர்ந்து இந்த பழைய கதைகளை பேச முடியுது. இன்றைக்கு மீதானே, இன்றைக்கு நாம பல இடங்கள்ல பார்க்கலாம். இப்ப ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமைக்கு கீழால அந்த பள்ளிக்கு வெட்ட வெளியில எல்லாம் கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப மதுபானம் கொண்டு வந்து அங்க குடிச்சாங்க. ஏன்னா தொழுகைக்கு வெளியில குடிக்கிறது ஏழுமே. இப்ப குடிச்சா இப்ப எல்லாத்துக்கும் போத வந்தாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிக்கு வந்து ஒட்டகத்தை முன்னால நிப்பாட்டிட்டு பள்ளிக்கு வந்தாங்க. பள்ளிக்கு வந்து தொழுது போட்டு கொஞ்சம் வெளியில வந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பைத்தொண்ட படிச்சாங்க. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைத்தொண்ட அரபியில படிச்சாங்க. அந்த பைத்துடைய அர்த்தத்தை வேற மாதிரி விளக்கிட்டாங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. உடனடியாக ஹம்சா ரலியல்லாஹு முன்னால வந்து சொன்னாங்க, வந்து ஹல் அன்தும் இல்லா அபீதும் லி அபி, நீங்க எல்லாம் எங்களை வாப்பட்ட வேலை செஞ்ச அடிமைகளாக இருந்தவங்க, உங்களுக்கு எல்லாம் எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி கோபம் வந்து வாள் எடுத்து கொண்டு வைத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒட்டகை தானே அதனுடைய பின்பகுதி அப்படியே கிழிச்சிட்டு வந்தாங்க. இப்ப அந்த வாய்த்தக்கம் பிரச்சனை இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தி வைக்கப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவலையோடு அந்த இடத்துக்கு வந்தாங்க. 4வது ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹமர், இந்த மதுபானம், வல் மைசிர், சூது விளையாடுறது, வல் அன்சாப், அம்பு குறிப்பாத்து விளையாடுறது, வல் அஸ்லாம், இன்னொரு அந்த விளையாட்டுக்கள், ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய மிகப்பெரிய திட்டம், வீழ்ந்து விட வேண்டாம். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன், இதை தவிர்த்து போக நீங்கள் வெற்றியாளர்களாக மாறி விடுவீங்க. ஏன் இது இருந்தா என்ன நடக்கும்? இன்னமா யுரீது ஷைத்தான், இந்த மதுபானம், இந்த போதை வஸ்துக்கள் எங்க குடும்பத்துல
எங்கட பிள்ளை குட்டிகள் இடத்துல அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட பக்கத்து வீட்டுல எங்கட குடும்பத்தில் இருந்தா எங்க ஃபங்க்ஷன் போனாலும் எந்த ஒரு நல்ல நிகழ்வு நடந்தாலும் சகோதரர்களே அங்க நலவிருக்க மாட்டுச்சு. இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. அல்லாஹ்வே சொல்றான், ஷைத்தான் இந்த மதுபானத்தின் மூலமாக, இந்த சூது விளையாடுவதன் மூலமாக, இன்னொரு விளையாட்டுகளின் மூலமாக ஷைத்தான் பகைமையையும் வல் பக்தா குரோதத்தையும் சண்டை சச்சரவை தான் ஷைத்தான் உண்டாக்குவான். இதைத்தான் ஷைத்தான் விரும்புகிறான். வயசுத்தகும் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை திக்ரை விட்டும் தடுத்துடுவான். வயசுத்தகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத், தொழுகையை விட்டும் தடுத்து போட்டுடுவான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், அல்லாஹ் கடைசியா கேட்கிறான். இவ்வளவு விளக்கினதன் பின்னால ஃபஹல் அன்தும் முன்தஹூன், இதையும் நீங்க தவிர்த்து கொள்ள மாட்டீங்களா? நிச்சயமாக நீங்க தவிர்த்து கொண்டுதான் ஆகணும் என்ற கருத்தை அல்லாஹ்